அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இன்று நாம் காண இருப்பது 27வது பாடல். உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்க எல்லாம் நின் அருட்புனலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே. மீண்டும் பாடல். உடைத்தனை வஞ்சப் பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்ம பத யுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருட்புனலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே. வஞ்சப் பிறவியை, இது வஞ்சகமான பிறவி. வஞ்சகம் என்பது நம்முடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்துபவர்கள், வஞ்சனை செய்வோர்கள். வஞ்சனை பிறவி என்பது நம்மை இறைவனிடம் சேர்க்காத வண்ணம் மீண்டும் மீண்டும் வருவது பிறவி. ஒன்ஸ் நம்ம இறைவன்கிட்ட போய் சேர்ந்துட்டோம், முக்தி கிடச்சிச்சுன்னா நமக்கு மீண்டும் பிறவி கிடையாது. ஆனால் அந்த மீண்டும் பிறவாமல் இருக்கும் அந்த தன்மையை இல்லாமல் வஞ்சகமாக மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கிறோம். அத்தகைய வஞ்சகமான பிறவி வளராமல் உடைத்தாய், தடுத்து நிறுத்தினாய், எனக்கு முக்தி அளிக்கப் போகிறாய். உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை, ஐயோ பாவம் அல்ல அவங்க என்று சொல்லும் அளவுக்கு உருகும் விதமான அடியவர்களை கண்டு, துன்பப்படுபவர்களை கண்டு, கஷ்டப்படுபவர்களை கண்டு உருகும் அன்பு உள்ளத்தை நீ படைத்துள்ளாய், எனக்கும் அதை அளித்துள்ளாய். நெஞ்சத்து அழுக்க எல்லாம் துடைத்தனை, என் மனதில் தோன்றும் தீய எண்ணங்கள், பொறாமை இவற்றை நீ துடைக்கின்றாய். நெஞ்சத்து அழுக்க எல்லாம் சும்மா துடைக்கல, நீ அருட்புனலால் துடைக்கின்றாய். ஒரு அருளாகிய புனலால், அந்த நீரால் நீ எனக்கு இதை துடைக்கிறாய். நமக்கெல்லாம் நான், எனது என்ற 2 செருக்குகள் இருக்கின்றன. என்னுடையது, நான் என்பது. இதை தெய்வ அருள் இருந்தால் மட்டும்தான் மாற்ற முடியும். ரசவாத வித்தை செய்வோர் இரும்பை காந்தம் பக்கத்தில் வைத்து 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 அந்த இரும்பும் காந்தமாக மாறிவிடும். ஒரு நாள் நம்ம யாரோட நிறைய நேரம் இருக்கோமோ அவங்களுடைய குணம் நமக்கு வந்துவிடும். நம்மை அறியாமல் நம்ம அவங்கள மாதிரி பேசுவோம், அவங்கள மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ நாம் நல்லவர்களுடன் இருந்தால் நமக்கும் நல்ல குணங்கள், நல்ல புத்திகள், ஒரு அன்பு, ஒரு பரிவு, ஒரு அனைவரையும் சமமாக பாவிக்கும் ஒரு தன்மை, அப்புறம் விட்டு கொடுத்தல், பகிர்ந்து இருத்தல், பகிர்ந்து உண்ணுதல், நான் எனக்கு மட்டுமே இல்லாமல் இருக்கும் அனைவருக்கும் சேர்ந்து அளித்து உண்பது, சிரிப்பது, சந்தோஷமாக இருப்பது போன்ற எண்ணங்கள் தோன்றும். இரும்பை அந்த மூலிகை கலந்த சாற்றில் நனைக்கும் போது அது பொன்னாக மாறும். இது சித்தர்கள் செய்வார்கள். இரும்பை பொன்னாக்கும் வித்தை என்று சொல்வர். அந்த சாறு தான் நல்லோர்களின் சேர்க்கை. நம்ம நல்லோர்களின் சேர்ந்து இருக்கும்போது நமக்கும் அவர்களின் குணம் நம்மை அறியாமல் வந்துவிடும். இப்படி செய்யும் நீ எப்படி இருக்கிறாய்? அழகியாக இருக்கிறாய், சுந்தரி என்று மகிழ்கிறார். நின் அருள் ஏதென்று சொல்லுவதே. உன்னுடைய அருள் ரொம்ப அபரீதமானது அம்மா, எனக்கு நல்ல புத்தியை கொடுப்பாயாக என்று கேட்கிறார். பத்ம பதயுகம் ஆகும் பணி, உன்னுடைய இந்த பதமலரை சூடும் பணி எனக்கே நான் எடுத்துக்கொள்கிறேன். இதே என்னுடைய வேலையாக எடுத்துக்கொள்கிறேன். யுகந்தோறும் எப்பொழுதுமே உனக்கு சேவை செய்வதே என்னுடைய வேலை என்று பாடுகிறார். உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்ம பத யுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்க எல்லாம் நின் அருட்புனலால். நெஞ்சத்து அழுக்கு காமம், கோபம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், குறிப்பாக பொறாமை. இந்த பொறாமைங்கிற குணம் இல்லாவிட்டாலே மீது எந்த குணமும், கெட்ட குணமும் நமக்கு வராது. அடிப்படையான குணம், எல்லா கெடுதிக்கும் காரணமானது பொறாமை என்று கூறுகிறார். அடைத்தனை நெஞ்சத்து அழுக்க எல்லாம் நின் அருட்புனலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே. உன்னுடைய அருளை என்னென்று சொல்லி வியப்பது என்று பாடுகிறார் அபிராமி பட்டர். ஆண்டவன் அருள்.